அல்லாஹுக்கு கை இருக்குன்றத பார்த்தோம். அல்லாஹுக்கு கால் இருக்கான்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அல்லாஹுக்கு உயிர் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்போம். கண்டிப்பா அல்லாஹுக்கு உயிர் இருக்கு. அல்லாஹ் தனக்கு உயிர் உள்ளவன் சொல்லிட்டு பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஆனா நம்மள மாரியே உயிர் போற உயிர் கிடையாது அல்லாஹுடைய உயிர். ஒரு மனுஷனுக்கு பல விஷயத்துல இரட்டை கருத்து இருக்கலாம். சிலருக்கு வெள்ளையா இருக்கிறவங்கள பிடிக்கும், சிலருக்கு கருப்பா இருக்கிறவங்கள பிடிக்கும். ஏன் சிலர் கடவுள் இருக்கான்னு சொல்லுவாங்க, சிலர் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா மனுஷனும் ஒத்து போகக்கூடிய ஒரே விஷயம் மரணம். யாரா இருந்தாலும் மரணத்தை சந்திப்பாங்க. நான் மௌத்தே ஆக மாட்டேன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ நம்முடைய உயிர் கண்டிப்பா ஒரு நாள் போகும். ஆனா அல்லாஹுடைய உயிரை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்னு சொல்றான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாருமே கிடையாது. அவன் என்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இன்னும் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காமிப்பான், "வத்தவக்கல் அலல் ஹய்யி அல்லதி லா யமூத்." மரணிக்காம உயிரோடு இருப்பான் இல்லையா? அவனையே நீங்க சார்ந்து இருங்க அப்படின்னு நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் குடுக்குறான். ஸோ அல்லாஹுடைய உயிர் பிரியாத உயிர், என்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.